வணக்கம், நான் உங்கள் விஜய். நீங்கள் சுதி டிவி பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. டிவி தேட்டரில் இருக்கும் 39வது சென்னை புத்தக காட்சி பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இந்த புத்தக காட்சி வருஷம் ஜனவரி மாதம் நடக்க வேண்டியதுங்க. ஆனால் இந்த வருஷம் மழையினாலையும் எலெக்ஷன்னாலையும் இப்போ நடக்க போகுது. இந்த புத்தக கண்காட்சியில் 700 மேற்பட்ட அரங்கங்களும் கோடிக்கணக்கான புத்தகங்களும் இருக்குது. வாசகர்கள் வாங்கி பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம். வழக்கமாக தமிழ் ஆங்கிலம் என்று இருக்கின்ற நிலையை மாற்றி இந்த முறை நாங்கள் தமிழ், ஆங்கிலம், மலையாளம், கன்னடம், தெலுங்கு, ஹிந்தி, சமஸ்கிருதம் இவ்வளவு நூல்களையும் இங்கே கொண்டு வந்திருக்கிறோம். இதற்கு அடுத்ததாக நாங்கள் பார்வை குறையுடையோர்களுக்காக பிரெயில் புத்தகங்களை விற்கின்ற ஒரு நிறுவனத்தையும் இங்கே உள்ளே வரவழைத்திருக்கிறோம். வாசிப்பு என்பது அடுத்த தளத்திற்கு சென்றுவிட்ட காரணத்தினால் நாங்கள் டிஜிட்டல் ரீடிங் என்று சொல்லப்படுகின்ற அந்த டிஜிட்டல் ரீடிங்குக்கான நாங்கள் எலக்ட்ரானிக் புத்தகங்களுக்கான 2 அரங்குகளை ஒதுக்கி இருக்கிறோம். அந்த 2 அரங்குகளிலும் ஒரு அரங்கில் அமேசான் என்ற மிகப்பெரிய நிறுவனத்தின் கிண்டில் இபுக் ரீடர் அங்கே இருக்கிறது. இன்னொன்று நோஷன் பிரஸ் என்று சொல்லப்படுகின்ற எலக்ட்ரானிக் நூல்களை வெளியிடுகின்ற இன்னொரு நோஷன் பிரஸ் என்கின்ற ஒரு நிறுவனத்தையும் உள்ளே கொண்டு வந்திருக்கிறோம். இதன் நோஷன் பிரஸ் மூலமாக அனைவரும் எழுத்தாளர்களாகலாம் என்ற ஒரு பார்வை இருக்கிறது. இன்னொன்று, நாங்கள் நேரடியாக ஹார்ப்பர் காலின்ஸ், பெங்குவின் போன்ற நிறுவனங்களை டெல்லியிலிருந்து வரவழைத்திருக்கிறோம். ஆகவே இது ஒரு மிகப்பெரிய நிகழ்வாகத்தான் நாங்கள் கருதுகிறோம். அதனால் எப்படி வெற்றி சேர்த்தி நாங்கள் மிகப்பெரிய அளவாக இது வெற்றி பெறும் என்று புத்தக கண்காட்சி என்பது மாறி புத்தக திருவிழா என்று கண்டிப்பாக வரும். எங்களது பதிப்பாளர், அனைத்து பதிப்பாளர் சங்கத்தின் இந்திய தலைவர் திரு சேத்தி அவர்கள் இருக்கிறார்கள். அவர்களிடம் ஒரு சில I wish this Chennai book fair is one of the best book fair in India, I can call it. This was started in 1977, 39-year-old. This has become a matured man now. I can say the New Delhi World Book Fair, which was started in 1970. So they hold every alternative year. So this book fair, Chennai book fair, I have traveled around the world. I have attended every book fair, right? American book fair, London, Russia, Moscow, China. I have gone to every book fair. But this is one of the most successful book fair, I can say. Thank you. And I must compliment the efforts of the local association and support of Mr. Chetty. Is all the best. And with your support, this book fair will continue in coming years, and I wish them all the best on behalf of National Association of the Publisher Industry. Thank you very much.
இந்த கண்காட்சிக்கு நான் வந்திருந்தேன். அதுக்கப்புறம் தான் காந்தி கண்ணதாசன், அலையன் சீனிவாசன் எல்லாரும் ஒவ்வொருத்தராக பரிச்சயம் ஏற்பட்டது. அப்போது காந்தி கண்ணதாசன் பரிச்சயம் ஏற்பட்டு அவர் தகப்பனா எனக்கு ரொம்ப ஃப்ரெண்ட், ஆத்மாத்மான நண்பர். அப்போ தான் அவர் வந்து நீங்கள் மேடையில் வந்து ஒரு நாள் பேசணும்னு சொல்லி சொன்னார். அது வந்து கிட்டத்தட்ட தொடர்ந்து ஒவ்வொரு வருஷம் நான் கலந்துக்கூடிய பாக்கியம் எனக்கு ஆண்டவனை ஏற்படுத்தி கொடுத்தான். எனக்கு அந்த தகுதி இருக்கோ இல்லையோ, நான் இன்னமும் என்னை வாசகன் தான் சொல்கிறேன். நான் எழுதுனது வந்து பொழுதுபோக்குன்னு சொல்ல முடியாது, ஒரு சூழ்நிலையில் ஏற்பட்டது. எழுத்தாளர்னு சொல்லக்கூடிய வாய்ப்பை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்தவர் 30 வருஷம் முன்னாடி மறந்து போச்சு பழைய விஷயம். அவர் வந்து ஏற்கனவே எனக்கு பக்கத்தில் தமிழ் பள்ளியில் இருக்கும்போது கவனம் அவர் புத்தகம் எழுதி சொன்னார். அப்போ நான் எனக்கு பழக்கம் இல்லையே அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் நாங்கள் எல்லாம் துணைக்கிருக்கோம்னு சொல்லிட்டு அந்த அருணன் சார் வந்து சொல்லி 1983 அதுக்கப்புறம் அப்பப்போ ஒரு புத்தகம் எழுதிட்டு வந்திருந்தேன். நண்பர்கள் பல பேர் அதுக்கு உதவியாக இருந்தாங்க. இந்த கண்காட்சிக்கு நான் வரும்போது அவர் சொன்னார் ஒரு நிகழ்ச்சி 1995 தான் அவருடைய நட்பு எனக்கு ஏற்பட்டது. காந்தி கண்ணதாசன் 2 பேரும் டீனகர்லேயே இருக்கோம். பட் ஒருத்தருக்கு தெரிஞ்சுட்டு பழகக்கூடிய வாய்ப்பு அப்போ தான் கிடச்சிது. அதுக்கப்புறம் பெரும்பாலும் 20 வருஷமாக நான் அவங்களோட கூட மேடையில் இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருந்து எனக்கு தலைமை தாங்கக்கூடிய தகுதி இருந்தாலும் இல்லாட்டும் எனக்கு ஏற்று நீங்கள் நடத்தி கொடுக்குன்னு சொன்னதுக்கு எங்கள் பெரியவர் சார்பில் எனக்கு கிடைச்ச ஒரு அதிர்ஷ்டம்னு சொல்லி எங்கள் குடும்பத்தின் சார்பில் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஒவ்வொரு வருஷம் ரொம்ப சிறப்பாக செஞ்சுருந்தேன். ஒரு ஸ்டேஜில் நானே நினச்சேன் இந்த ஆர்ட்ஸ் காலேஜ் இனிமேல் அவங்களுக்கு பத்தாதுன்னு சொல்லிட்டு. அந்த நாத்திகம் அப்போ அலையன் சீனிவாசன் இருந்தார். அதாவது நடந்து வந்துட்டு சாயந்தரம் 6 மணி ஆகிடுச்சு, சண்டேன்னு நினைக்கிறேன். வந்து அதுக்கப்புறம் நகர முடியல. அப்புறம் இவங்க ஆஃபீஸில் அந்த படி ஏறி அங்கே போய் நின்றுட்டேன். எந்த பக்கம் பார்த்தாலும் ஒரே தலை. எனக்கு வந்து நல்லபடியாக அந்த இது நடக்கணுமே அந்த இடம் போகிறேன். அப்புறம் சொல்லிட்டு வந்த அலையன்ஸ் உங்களுக்கு போகிறா சார், நீங்கள் வேறு இடம் பார்க்க வேண்டியது தான் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து அதுக்கப்புறம் இதில் சென்ட் ஜார்ஜ் ஆர்ஃபனேஜ் ஸ்கூல் செலக்ட் பண்ண பெரிய 27 ஏக்கர் உள்ள இடம் அங்கே தான் தொடர்ந்து நடந்துட்டு வந்து அதுக்கப்புறம் மெட்ரோ ரயில் ஆரம்பிக்க அந்த வாசல் தடைப்பட்டு போச்சுன்னு இங்கே நந்தனத்துக்கு எங்களுக்கு ரொம்ப கிட்டக்க 1 கிலோமீட்டர் கூட கிடையாது எங்கள் கடையிலேருந்து. அங்கே வந்து நடத்திட்டு இருந்தாங்க. அப்புறம் என்ன காரணமும் இந்த வருஷம் ஜனவரி தள்ளி போய் ஜனவரியில் ஒரு சௌரியம் என்னென்னா மார்கழி மாதம் உங்களுக்கு வேர்க்காது, எவ்வளோ கூட்டம் இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. நல்ல வெயில், இன்றைக்கி ஏகப்பட்ட வெயில் இங்கே இருக்குன்னா தெரியும். இங்கே பீச் காற்று வந்துட்டுருக்கு. அது ஒரே ஒரு கஷ்டம் தவிர பாக்கி வந்து எல்லா விதத்துலையும் எல்லாம் சிறப்பான ஏற்பாடுகள் பண்ணியிருக்காங்க. நீங்கள் எவ்வளோ வருஷம் வந்து போகாமல் இந்த வருஷம் நீங்கள் வந்து இந்த 13 நாள் வந்து போகணுன்னு நான் கேட்டுக்கிறேன். முதல் வருஷம் 3 நாள் 5 நாள் இருந்து அப்புறம் 7 நாள் ஆச்சு, 9 நாள் ஆச்சு. இந்த கணக்கு கிட்டத்தட்ட 2 வாரம் நடக்க போகிறது. அது வந்து உங்களுக்கு சௌரியம் ஹாலிடேஸ் அப்போது பொங்கல் ஹாலிடேஸ் வரும். அல்லது இன்னும் கொஞ்சம் முன்னாடி ஆரம்பத்தில் 25 டிசம்பர் அனுசரித்து பண்ணிட்டு இருந்தாங்க. டிசம்பர் ஹாலிடேஸ் அதை ஒட்டி இருக்கோம். அப்புறம் தான் இப்படி மாற்றிட்டாங்க. ஆகையினால் ஒருவேளை வந்து உங்களுக்கு ஹாலிடேஸ் இல்லைன்னாலும் நீங்கள் வந்து இதனுடைய பயன் நீங்கள் அடையணும். ஏன்னா எவ்வளவோ முயற்சி, அந்த சிரமங்கள் வந்து வார்த்தைகளால் சொல்ல முடியாது. பாப்பாச்சி அங்கத்தையும் கூட இருந்து பார்த்தவங்களுக்கு தெரியும். இதை வந்து ஒரு கல்யாணம் பண்ணிப்பார் வீடு கட்டிப்பார்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு 100 கல்யாணம் பண்ணுறது 100 வீடு கட்டுறதுக்கு சமம். இன்றைக்கி கண்ணதாசன் காந்தி கண்ணதாசன் எடுத்துருக்க முயற்சி அவருக்கு உங்கள் எல்லார் சார்பிலும் வணக்கத்தையும் நன்றியை நான் தெரியப்படுத்திக்கிறேன். நிறைய ஒரு இது புத்தகம் படிக்கிறதுன்றது எப்படி அது எப்படின்னு சொல்ல தெரியல. 1-2 உதாரணங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்ட விஷயங்கள் சொல்லணும்னு நினச்சிக்கிறேன். இங்கே வட சென்னையில் செந்தில்னு சொல்லிட்டு போலீஸ் உயர் அதிகாரி ஒருத்தர் இருக்கார். நான் அடிக்கடி இதுக்கு இடம் ஷீட் போகிறதுனால அவருடைய பரிச்சை எனக்கு ஏற்பட்டது. அடிக்கடி எங்கள் கடைக்கு வருவேன், நானும் ஃபோனில் பேசிப்பேன். ஏதோ ஒரு பேச்சோடி பேச்சு அது மாதிரி நான் புத்தகம் நிறைய வாசிப்பேன், நல்ல புத்தகம் வந்து தேடி தேடி வாங்கிடுவேன் அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் நான் படித்த புத்தகத்தை அவர்கிட்ட சொல்லுவேன், இது மாதிரி இந்த புத்தகத்தை வாங்கினேன் என்ன நான் பேசி முடிக்கணும் புத்தகம் வாங்கி படிச்சுட்டேன்னுவார். 2 தரம் பார்த்தேன் 3 தரம் பார்த்தேன். அப்புறம் இனிமேல் நீங்கள் என்ன சார் நீங்கள் சொல்லுங்கன்னு கேட்க நான் இதை படித்தேன்னு சொல்கிறது இல்லை. ஒரு உயர் அதிகாரி வந்து நேரம் இருந்து அவங்களுக்கு எத்தனையோ விதமான எப்படி சூழ்நிலைகள் இருக்கும், இருந்தாலும் படிக்கிறதுக்கு நேரம் ஒதுக்கலான்னு எனக்கு பெரிய ஆச்சரியமாக இருந்தது. இப்போ எங்களை மாதிரி உள்ளவங்க வேறு மாதிரி அவர் மிகப்பெரிய பொறுப்பில் இருக்கக்கூடியவர். அப்படிப்பட்ட வாசகர்கள் இருக்கிறனால தான் இன்றைக்கும் பதிப்பகங்கள் வந்து இத்தனை ஊடகங்கள் அதாவது தொலைக்காட்சி மற்றும் வந்தது கூட அந்த பதிப்பகத்துக்கு எந்த விதமான இதுவும் குறைவில்லை. எல்லோரும் சொன்னாங்க இந்த மாதிரி காலகட்டங்களில் காலம் அதாவது இந்த ஊடகங்கள் இது மாதிரி படிச்சு அதாவது பேனாவுக்கும் பேப்பருக்கும் எழுத்துலாம் ஒரு காலம் வரும்னு சொல்லுங்கள். அப்படி ஆகாதுன்னு சொன்னேன். அது நீங்கள் இங்கே புத்தக கண்காட்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த நான் சொல்கிறது எவ்வளோ வரும் கரெக்டுன்னு தெரியும். இன்னும் கொஞ்சம் கூடி மட்டும் நான் சுருக்கமாக முடிச்சுக்கிறதுக்கு விரும்புகிறேன். ஏன்னா இவர் அலெக்சாண்டர் வந்திருக்கார். அவர் வந்து ஒரு விஷயம் நடக்கிறதுன்னா நீங்கள் போய் தேடி சொல்ல வேண்டியதில்லை. புத்தக கண்காட்சி நடக்கிறதுனா அவர்கிட்ட இருந்து ஃபோன் வரும், நான் ஏதாவது செய்யணுமான்ட்டு. அதே மாதிரி தபால் தடை வெளியிடுறது, அதே மாதிரி ஸ்பெஷல் கவர் வெளியிடுறது. நாங்கள் சமீபத்தில்
ஒவ்வொரு வருஷமும் கொண்டாடுறோம். 22 ஆகஸ்ட் அன்றைக்கி மெட்ராஸ் டேன்னு சொல்லிட்டு கொண்டாடுறோம். அது பெரும்பாலும் ஃபோர்ட் செயின்ட் ஜார்ஜில் தான் நடக்கும். இந்த வருஷம் அங்கே முன்னாடி ஃபோர்ட் மியூசியமில் நடந்தது. அப்போ தான் வந்திருந்தார். அன்றைக்கி தான் அவருடைய பரிச்சயம் எனக்கு ஏற்பட்டது. அதுக்கு ஒரு ஸ்பெஷலாக ஒரு கவர் போட்டு கொடுத்தாரு. அந்த மாதிரி நிறைய அது நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன். அதே மாதிரி சிறந்த பாடல்கள் எம்எஸ் அம்மா, செம்மொழி, அது மாதிரி ஒருத்தருடைய 100ஆண்டு விழா அல்லது வேறு ஏதாவது ஒரு விஷயம் நடக்கும்போது அது டிசம்பர் சீசன்லாம் அவர் ஒவ்வொன்றும் முக்கியமானதெல்லாம் இருந்து போட்டு அவர் இன்றைக்கி வந்திருக்கிறது என்னுடைய நமஸ்காரத்தையும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். சேத்தியை பற்றி சொன்னார். சேத்தி வந்து கிட்டத்தட்ட 14 வருஷம் தொடர்ந்து அதுவும் அண்ணன் போஸ்ட்டாக வந்திருக்காருன்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷம். அவர் சொன்னார், இந்தியா பூரா உலகம் பூராவும் நான் போகக்கூடிய வாய்ப்பு கிடச்சிருக்கு. பட் இங்கே சிறப்பாக சென்னையில் நீங்கள் தொடர்ந்து நடத்துகிறீங்க. பாக்கி இடங்கள் கூட ஒரு வருஷம் விட்டு ஒரு வருஷம் நடத்துவாங்க. டெல்லியில் கூட ரொம்ப சிறப்பாக நடத்துங்கன்னு சொல்லிட்டு அவர் சந்தோஷத்தை தெரியப்படுத்தியிருந்தார். நான் இன்னொரு விஷயம் இப்போ ஞாபகம் இருக்கும்போது சொல்கிறேன். நர்மதா பதிப்பகம் ராமலிங்கம் சாருக்கு இன்றைக்கி அவார்டு கிடைக்கிறது. அவர் அதாவது நர்மதா வந்து பதிப்பகம், அது இல்லாமல் ஒரு புத்தக நிலையம் ஒன்று வச்சுருக்கார் சென்னையில், நியூ புக் லேண்டுன்னு சொல்லிட்டு. அதில் எப்பேற்பட்ட ஆள் ஒருத்தர் செலக்ட் பண்ணி வச்சுக்கிறேன். சீனிவாசன் ஒருத்தர் அங்கே சீஃப் சேல்ஸ்மேன் வச்சுக்கிறேன். அவர் நான் தினம், அதாவது இன்னைக்கு புதன்கிழமை தினத்தந்தி, திங்கள்னா தினமணி, ஞாயிறுனா தினமலர், இதில் வரக்கூடிய அந்த புத்தக மதிப்புரைகள் பார்த்து நான் எனக்கு பெரும்பாலும் வரலாறு தான் பிடிக்கும். அதை நோட் பண்ணி எங்கள் பையன்கிட்ட கொடுத்து அனுப்புவேன். இப்போ போகும்போது சீனிவாசன் வந்து இவங்க கொடுக்கும்போது ரெடியாக புக்கை வச்சுருப்பார். என்ன சார் நான் உங்களுக்கு எப்படி சார் தெரியும்னா, எனக்கு உங்கள் செட்டியார் என்ன பிடிக்குன்னு எனக்கு தெரியும்னு. அது வந்து சேல்ஸ்மேன்ஷிப்னு எல்லாம் கற்றுக்கணும். நான் வந்து இந்த வயசுலேயும் இப்போ எல்லாம் அவருக்கு என்னவோ அதே தான் என்னுடைய சூழ்நிலையிலையும் நான் என்னுடைய கஸ்டமர் என்ன பிடிக்கும்னு நான் தெரிஞ்சு வச்சுருக்கணும். அந்த மாதிரி அது ஒரு பெரிய அந்த வீட்டில் ஒரு ராமலிங்க அதிர்ஷ்டம் பண்ணவர்னு சொல்லலாம். அந்த இதில் ஏன்னா ஒவ்வொரு புக்கும் அந்த காலத்தில் நான் ஹிக்கின் பான்ஸை இப்போ வாங்கிட்டு இருப்பேன். இவங்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சந்திரசேகர் வந்திருக்காரு. சந்திரசேகர் பார்த்தேன். அப்போது அவங்ககிட்ட அது இதெல்லாம் சொன்ன ரொம்ப பெரிய கதை ஆகிடும். சில சமயம் வந்து கிடைக்காத புக்கெல்லாம் சொல்லிட்டு வருவேன். சொல்லிட்டு வந்தேன்னா அவர் உடனே சீனிவாசன் சொல்லிட்டு அங்கே இருந்தார். அவர் கன்சல்டண்ட்டாக இருந்தார். ரிட்டையர் ஆனப்போ அங்கே இருந்தார். அவர் எங்கே இருந்தாலும் இந்தியாவில் எந்த உலகத்தில் எந்த போய்தாலும் தெரிவித்து கொடுத்தார். அந்த மாதிரிலாம் நிறைய புத்தகங்கள் எங்கிட்ட இருக்கிற புத்தகங்கள்லாம் சிலதுலாம் இப்போ வந்து அதான் என்ன சொல்ல எடிஷனே கிடையாது. அது லாஸ்ட் புக்குன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி புக்குன்னு நிறைய நான் சேகரித்து வச்சுருக்கேன். இந்த விழாவில் வந்து ரொம்ப சந்தோஷம். இந்த குறிப்பிட்ட இந்த தடவை பார்க்கிங் வந்து ரொம்ப பெரிய வசதி பண்ணி கொடுத்துருக்கார். நான் எனக்கு வெளியிலேருந்து பார்த்தும்போது இடமே தெரியல, இவ்வளோ வசதி இருக்குதுன்னு தெரியல. இப்போ கிட்டத்தட்ட எத்தனைன்னு தெரியல. 2 வீலர்ஸ் ஆகட்டும் இல்லை கார்ஸ் இருக்கிறதுக்கு மிக பெரிய அளவில் வந்து எங்கள் வசதிகள் பண்ணி கொடுத்துருக்காங்க. போன தடவை 650 கடைகள், இந்த தடவை 700 கடைகள் இருக்குதுன்னு சொன்னாங்க. அவங்களுக்கு என்னுடைய எல்லாம் பாப்பா சிந்திவர்த்தி அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதாவது இந்த பதிப்பகத்தை சொல்லும்போது ஒரு விஷயம் சொல்லணும். நான் இந்த சப்ஜெக்டை வச்சு மாறி போனால் தயவுசெய்து மன்னிச்சுக்கணும். காணாமல் போகிற வைரங்கள்னு ஒரு புத்தகம் அது எங்கிட்ட வச்சுருந்தபோது எங்கள் அந்த கட்டடம் எப்போ 1930 கட்டின சுண்ணாம்பு கட்டின கட்டடம், இதெல்லாம் கண்டுபிடிக்காத கான்கிரீட் எல்லாம் அந்த அலமாரியில் அடுக்கி வச்சுருந்து ஒரு நாள் ஏதோ ரெஃபரன்ஸுக்காக எடுத்தேன். புக் எடுத்தால் மேலட்டை மட்டும் உள்ளுக்குள்ள ஒரு பேப்பர் இல்லை, கரையான் அடிச்சுட்டு இருந்தது. சரின்னு சொல்லிட்டு அப்போ நான் வாங்கினது தமிழ்வாணன் இருக்கும்போது அப்போ ரவி ஃபோன் பண்ணது மாதிரி இந்த புத்தகம் ஒன்றா இல்லையா ரீப்ரிண்ட் போடலையா என்ன போடுங்களேன் என்ன அவர்கிட்ட அந்த புக்கே கையில் இல்லை. அப்புறம் சரின்னு சொல்லிட்டு ஒரு விளம்பரமோ அல்லது பாலம்னு சொல்லிட்டு ஒரு கல்கியில் ஒரு வாசகர்களுக்கும் பதிப்பாளருக்கும் ஒரு உறவு அதுக்காக பாலம்னு வச்சாங்க. அதில் போட்டு அப்புறம் யாராவது திண்டுக்கல்லேருந்து புக் அனுப்பிச்சிட்டு புதுசாக நீங்களே வச்சுக்கோங்க, புது பிரிண்ட் போட்டேன், எனக்கு ஒரு புது காப்பி அனுப்புன்னு சொல்லி இப்படி போட்டார். என் ஒருத்தருடைய ஒரே ஒரு வாசகனுடைய வேண்டுகோளுக்காக 500 புக்கில் 1000 புக்கை போட்டார். அவருக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா எங்கள் டி நகரை சேர்ந்தவர் அவர். அவங்க அப்பா எனக்கு ரொம்ப அது பெரிய கதை. அது இப்போ என்ன ரொம்ப டைம் ஆகிடும். ஒரு விஷயம், அதாவது இப்போ இந்த பழக்கம் இருக்குன்னு நினைக்கிறேன். எந்த புத்தகம் போட்டாலும் இந்தியா பூரா உள்ள பதிப்பாளர்கள் வந்து ஒரு புத்தகம் வந்து கல்கட்டா நேஷ்னல் லைப்ரரிக்கும் ஒரு புத்தகம் கனிமரா லைப்ரரிக்கு அனுப்பணும்னு சொல்லிட்டு ஒரு பழக்கம் இருக்குது. வெள்ளக்காரங்க இருக்கும்போதே இருக்குது. அதில் இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் இப்போ சொல்லணும். ராஜாஜி வந்து அப்போ கவர்னர் ஜெனரலாக இருந்தபோது சாந்திநிகேதனுக்கு கூப்பிட்டுருந்தாங்க. போயிருந்தார். அந்த லைப்ரரியில் அப்படியே பார்த்துட்டு வந்தபோது ஆங்கில புத்தகம் இருந்தது, ஹிந்தி, ஒரியா, அப்புறம் ஈவன் சைனீஸ் மொழியில் கூட புத்தகங்கள் இருந்தது. ஆனால் தமிழ் புத்தகம் அங்கே இல்லை. அவர் அதை பார்த்துட்டு ரொம்ப அவருக்கு மனசு சங்கடமாக இருந்தது. இவ்வளோ வெளிநாட்டு மொழியில் கூட இருக்குது, நம்ம தமிழ்நாட்டு சேர்ந்த புத்தகங்கள் இல்லையான்னு அவர் டெல்லி திரும்பி வந்தோடனே ராஜா சார் அண்ணாமலைச்சிட்டார் கடிதம் எழுதினார். இது மாதிரி நான் பார்த்தேன், அங்கே தமிழ் புக்கம் இல்லைன்றது எனக்கு மனசு கொஞ்சம் ஒரு உறுத்தலாக இருக்குது, நீங்கள் உடனே ஏற்பாடு பண்ணணும்னு சொல்லிட்டு
உடனே ராஜா சரணாமிச்சிட்டு என்ன பண்ணார், டிகேசிக்கு தொடர்பு கொண்டு அதான் என்னென்ன புத்தகங்கள் வாங்கணும் உங்களுக்கு தான் தெரியும், நீங்கள் அதை தேர்ந்தெடுத்து நீங்கள் அனுப்பிச்சி வைங்க, நான் அதுக்கு உண்டானதெல்லாம் பேமெண்ட் பண்ணிடுறேன், நீங்களே போய் நேரில் கொடுத்துட்டு வந்துடணுன்னார். டிகேசி வந்து சின்ன நாவல்கிட்ட வந்து பொறுப்பாக படித்தார். சின்ன நாவல் போய் எல்லாம் செலக்ட் பண்ணி வந்த பிறகு டிகேசி, கல்கி, சின்ன நாவல் 3 பேர் இங்கேருந்து போய் சாந்திநிகேதன் போய் அந்த புத்தகத்தை ஒப்படைச்சிட்டு வந்தாங்க. எதுக்கு சொல்ல வந்தேன்னா, அதை பார்த்த உடனே அவருக்கு நம்ம தமிழ் புக்கு இங்கே இல்லையே தான் மனசில் பட்டுருது ராஜாஜிக்கு. அந்த மாதிரி வெளிநாடுகள் இப்போ இந்த தடவை நீங்கள் பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர்லேருந்து வந்து ஒரு பெவிலியன் கொடுத்துருக்காங்க. வெளிநாடுகளில் தமிழ்ச்சங்கங்கள் இருக்கு இல்லையா, அவங்களுக்கு ஒருவேளை ஆர்வம் இருந்ததுன்னா பதிப்பகத்தை சேர்ந்தவங்க கூட அவங்களுக்கு வந்து அனுப்பிச்சி வைக்கலாம்ட்டு என் மனசில் தோன்றது. இது எனக்கு தோணுன சின்ன ஒரு விஷயம். ரெண்டாவது, இது முதல் வருஷத்துலேருந்து ஆரம்பித்து என்ஏவி சார் தான் இதை ஆரம்பித்து நடத்த, அவர் தான் மனசில் தோணிச்சு இந்த மாதிரி புக் ஃபேர் நடத்தணும்னு. பழைய விஷயங்கள் இப்போது 40 வருஷம்னா ஒரு தலைமுறை தாண்டி வந்துவிட்டோம். எல்லாருமே பழைய பதிப்பகத்தார் அல்லது வயசானவங்க ஞாபகம் வச்சுருக்கலாம், மற்றவங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ. அதான் அந்த ஆதி காலத்தில் இருந்த நிர்வாகிகள் அது மாதிரி யார் யாருக்கு விருது கிடைச்சிது அந்த மாதிரி இருந்தாலும் ஒரு சின்ன புக்லெட்டாக போடலாம்னு என்னுடைய மனசில் தோன்றுறது. நான் வந்து ஒரு சின்ன புத்தகம் ஒன்று எழுதினேன், தமிழ் பதிப்பு உலகம் அறிமுக நூல்னு சொல்லிட்டு. அது எனக்கு கிடைச்ச, என்ன நான் வாசகன் என்ற முறையில் எழுதினது, எனக்கு நிறைய விஷயங்கள் கிடைக்கல. ஆனால் நீங்கள் பதிப்பகத்தில் இருக்கலாம், நீங்கள் அது இன்னும் விரிவுபடுத்தி எழுதலாம்னு எனக்கு தோன்றுறது. அது இதெல்லாம் வந்து வாசகன் என்ற முறையில் சொல்கிறேன். அதனால் நீங்கள் அதை அமுல்படுத்தலாம். எனக்கு சொல்கிறது ஈஸி, அமுல்படுத்துறது தான் எவ்வளோ கஷ்டம் உங்களுக்கு தெரியும். அது காந்தி கண்ணதாசன் ஒப்படைச்சிடும். அவர் அதை பற்றி யோசித்து செயல்படணும், செய்யணும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி இத்தனை பெரியவங்க மத்தியில் எனக்கு ஒரு மதிப்பு கொடுத்து வாசகனான என்னை வந்து இங்கே தலைமை ஏற்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு மீண்டும் என் குடும்பத்தார் சார்பில் நன்றி சொல்லி உங்கள் எல்லோரும் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.